Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கல்யாணம் பண்ணது இல்லாம ஒரே கம்பெனில வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுவோம். நான் அவர் நைட் ஷிஃப்ட், நான் மார்னிங் ஷிஃப்ட். ஸோ ஆனா ஏதோ பெரிய ஏதோ நினைச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு தெரியாத நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம். மேடம் கேட்டீங்களா? Cadbury's adல சொல்ற மாதிரி love at first bite. What did you bite? A chocolate. What did you think? கணவர் பாடிட்டே இருப்பார் இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. மனைவிக்கெல்லாம் ஒரு இருக்கிறா சாரோட சிங்கிங்லயே உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் சாங் இருக்கும் இல்லையா? அந்த அன்பே சுகமா முழுமதி எப்படி அடந்தா அன்பே சுகமா. Don't call him sir. Mama, call mama. All right mama. ஆனந்த விகட நேர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல்ல இன்ட்ரோடக்ஷனே இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உணர்வுகளால் சூழ்ந்ததுதான் குடும்பம். அந்த குடும்பத்துல ஓசை இருந்ததுன்னா அது இசையா மாறும்னு சொல்லுவாங்க. அதை இசை குடும்பமே நம்ம கூட இருக்காங்க இந்த நேர்காணல்ல. ஸ்ரீனிவாசன் நம்ம சாரை பத்தி தெரியும். அவரோட பாடல்கள் எல்லாமே பிளாக் பஸ்டரா இருந்திருக்கு. இன்னைக்கும் நம்ம முணுமுணுத்துட்டே இருக்கோம். ஒரு ட்ரெயின் ஜேர்னியா டிராவல் எங்க இருந்தாலும் இவரோட குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ என்டையர் ஃபேமிலி இருக்கீங்க. என்டையர் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி இன்னைக்கு சுனந்தா அண்ட் ஆகாஷ் ஒரு நியூலி மேரிட் கப்பலா இருக்கீங்க. விகடன் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you so much bro. We'll start from married couple, நியூ கப்பல்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, இசை, அந்த இசையில இருந்து இசை வந்து காதலா மருவி இருக்கு இல்லையா, அந்த காதல் எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிடலாம். We'll start from சுனந்தா. உங்களோட ஃபிலிம் பார்த்தேன், ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா பீயிங் மீ பார்த்துருக்கோம், பிகமிங் மீ இப்பதான் பார்த்தோம், அதுல அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ சொல்லுங்க, பிப்ரவரி மாசம் அதுமா லவர்ஸ் டே மந்த் இது, இல்ல காதல் அப்படியே கல்யாணமா மாறி இருக்கு, ஹவ் இஸ் த லைஃப்? இந்த லவ் ஜர்னி எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் காலேஜே மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். இந்த ஃப்ரெண்ட்ஸே லவ்வாக மாறி போய் கொஞ்சம் நவ் இப்போ 7 வருஷமா எங்கள் 2 பேருக்கும். ஓ 7 வருஷம். அப்ப அந்த புனே ஆரம்பிச்சு காலேஜ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டேல இருந்து? ஆமா, Actually நிசங்கா first day only. For you or for her? At least in my head. By the way, ஆகாஷ், இவங்க 2 பேருமே பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஐ saw your profile that you are like football player, ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் enthusiastic person நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இங்க இப்போ ஒரு ஃபேமிலி மேனா மாறி இருக்கீங்க. How the journey started? Wow, where do I even begin bro? It's been a wonderful journey as Sunanda Eppo she just said kada. So 7 years it's been, but I feel like it's been like for eternity. Okay. From the day I've seen her, I knew I put my eye. So love at first sight. அடடடடடடா. நிஜமாவா? கேளுங்க, எனக்கே தெரியாது. பாத்தீங்களா? ஓகே, began like that. And இவர் ஆகாஷ் வந்து அவர் மதர் டங் வந்து தெலுங்கு. பரவாயில்ல, நாங்க வந்து இப்பெல்லாம் pan Indian சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்ப வந்து pan Indian family. Absolutely correct. Okay. So yeah, football also na romba passion. I've played at quite a few levels, university levels. I played South Zone, I played West Zone. South Zone Hyderabad lo when I was in university. Ipo mala MBA lo Pune appudu I was studying and also working there. Football is so close to my heart. Even till date I can't be without football. Okay. So yeah, and going further probably down the line also might probably do something. As of now, very happy doing what I am, working with my wife and with their family. So it's amazing. ஆக்சுவலி இதுல ஒரு விஷயம் நான் அப்ரிஷியேட் பண்றேன். காலேஜ் படிக்கும் போது லவ் பண்றவங்க அந்த காலேஜ் லவ்க்கு அப்புறம் அடுத்து ப்ரொசீட் பண்ண தெரியாம முழிப்பாங்க, நிறைய பேர் பார்த்திருக்கோம். ஆனா கல்யாணம் பண்ணது இல்லாம ஒரே கம்பெனில வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. தட் இஸ் நைஸ் ஆஃப் யூ. எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுவோம். நான் அவர் நைட் ஷிஃப்ட், நான் மார்னிங் ஷிஃப்ட். Okay, that's the secret of their the success of their relationship. எனக்கு வந்து இப்ப அஜித் சார் ஃபிலிம் ஞாபகம் வருது. தேவயானி மேடம் லெட்டர் போடுவாங்க, தூரத்துல இருந்து லவ் வருவாங்க. அது மாதிரி கார்பரேட் கம்பெனில நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட். முன்னாடி அப்படிதான் ஹைதராபாத்ல இவர் இருந்தாரு, நான் பெங்களூர் சென்னையில இருந்தேன். ஸோ அப்பப்போ நான் ஹைதராபாத் போயிட்டே இருப்பேன். அப்பாவும் கேட்பாரு, ஏன் அப்பப்போ என்ன ஹைதராபாத் போற, யாரை பார்க்க போற அப்படி சொல்லுவேன். சரி இல்ல, சும்மா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவருக்கு அப்போவே தெரியும் நினைக்கிறேன். பட் சும்மா ஆக்டிங் நல்லாவே பண்ணுவார் அவரு.
அப்படியா? என்ன நல்லா பண்ணுவார்? ஆக்டிங் அவங்க ஆக்டிங் பண்ணது உங்களுக்கு சொல்லவே இல்லைல்ல? அதுதானே. ஆனா ஏதோ பெரிய ஏதோ நினைச்சிட்டு இருந்தாங்க, நமக்கு தெரியாதானே நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம். அதுதானே. மேடம் கேட்டீங்களா? இத்தனை வருஷம் கழிச்சு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம். அண்ட் எவர்கிரீன் கப்புள்ஸோட ஸ்டோரி கேளுங்க. கண்டிப்பா எவர்கிரீன் கப்புள் இன்னைக்கும் சொல்றேன். தமிழ்ல இருக்கிற பாடகர்கள்ல வெகு சில குரல்கள் மட்டும் எப்பவுமே ஆள் மனதுல போய் பதிகிற மாதிரியான குரல் அது உங்களோட குரல். எப்பவும் சொல்லுவாங்க இல்லையா, ஃபேமிலியில வந்து தந்தைக்கு வந்து மகள்கள் மீது இருக்க காதல் வந்து பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா மகள்களோட காதலை புரிந்து அது காதல் திருமணமா பண்ணி வைக்கிறதுக்கு இல்லையா, அதுதான் ஒரு தந்தையின் பேரானந்தம் நான் நினைக்கிறேன். அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த இன்டர் காஸ்ட் ரிலேஷன் மேரேஜ் பத்திலாம் பேசுவாங்க இல்லையா, நிறைய பேர் போர்க்குடி துக்குறாட்கள்லாம் பார்த்திருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி யுவர் சச்ச ஸ்போர்ட்டிவ் பர்சனா இருக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஸ்போர்ட்டிவ் இல்ல, முடிவு அவங்க எடுக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை, இவங்களோட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை. அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு. நமக்கு என்ன, எங்களுக்கு எனக்கு என் ஒய்ஃபுக்கும் அவங்களோட சந்தோஷம் மட்டும்தான் நாங்க பாக்குறது. அக்கா எப்படின்னா அவங்களோட லவ் எப்படி சொன்னாங்கன்னா, எங்க சேம் ரூம்ல தான் இருந்தாரு எங்க அப்பாவும் அவரும். ஆனா அவங்க என்னன்னா இவரை மெசேஜ் பண்றாங்க. ஆமா, மெசேஜ்ல தான் எல்லாம் சொல்றாங்க. வந்து தங்கச்சி வந்து நல்லாவே என்னோட மானத்தை வாங்க போறாங்க. இல்ல, இவளோட விஷயம், இவ நல்லா தமிழ் பேசுவா, நல்லா பேசுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனா எங்கிட்டயும் என்னோட ஒய்ஃப்டையும் அவ வந்து தனியா ஒரு கோட் லாங்குவேஜ், அது வேற லாங்குவேஜ் தான் பேசுவா. அவ தமிழ் எங்கிட்ட வந்து தமிழ்ல பேச மாட்டான் எங்ககிட்ட. என்ன காரணம்? அதுதான் சீக்கிரம். அது என்னதுன்னு எனக்கே காரணம் தெரியலங்க. எனக்கு இன்னி வரைக்கும் நானே யோசிச்சு பாத்திருக்கேன். பாருங்க, உங்கள்ட்ட எவ்வளவு அழகா தமிழ்ல பேசுறாங்க பாருங்க. எங்ககிட்ட வந்து எப்படி பேசுவாங்கன்னா, உங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். உங்களோட ப்ரோக்ரெசிவான ஒர்க் பாக்குறோம். ஏன்னா எனக்கு உங்கள்ட்ட பிடிச்சது என்னன்னா, கமல் சாரோட ஆஃபீஸ்ல ஆர்கிடெக்டா நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்க. நான் அமரன் படத்துக்கு டைரக்டர் இன்டர்வியூ போயிருந்தப்போ ஐ லவ் த இன்டீரியர் ஒர்க். எஸ்பெஷலி ஸ்கிரீன்ல எல்லாம் ஸ்டோரி போர்டு இருந்தது. நம்ம குணா சார், கமல் சாரோட படம் குணா படத்தோட ஸ்டோரி போர்டு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு இன்டெலக்சுவலா ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ரியலி நைஸ் ஆஃப் யூ. இந்த வீடு அவர் தான் பண்ணாரு. சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. இங்க இருந்து பால்கனில பார்த்தா அவ்வளவு தூரம் பீச். அது நான் பண்ணல, பீச் அப்படியே தான் இருந்தது. பீச் வந்து யாரு பண்ணான்னு தெரியல. பால்கனி வியூ சொன்னேன். ரைட்டு. நீங்க என் டீம், டீம். ஆனா என் பக்கமே கோல் திருப்பி பண்ணக்கூடாது. அது கட் பண்ணதுக்கு அப்புறம் பேசலாம் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு மியூசிக்கல் ஃபேமிலியில ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஆகுது. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு போற ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, பீயிங் அன் ஆர்கிடெக்ட், அதெல்லாம் தாண்டி ஒரு இசை குடும்பத்துல ஒரு மிங்கிள் ஆகிற ஒரு பர்சனா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியா? சப்போஸ் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் பார்க்கல. பட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் I used to be a bathroom singer. மாமனார் டயலாக்கி சேர்த்து சொல்றீங்க, அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு. அதான் நான் முடிக்கிறேன். பாத்ரூம் சிங்கர். I used to think I was a good singer till I met her and her father-in-law. அது வரைக்கும் I used to think, okay, இதுதான் பாடுனா இப்படி இருக்கும், நல்லா இருக்கும். பட் until then, இப்போ வந்து நான் வந்து I'm just listening. ஏன்னா பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் 2-3 பேர் இருக்கணும்ல, அந்த குரூப்ல தான் நான் இருக்கேன். ஆக்சுவலா அதெல்லாம் இல்லைங்க. எங்க வீட்டுல வந்து நாங்க 2 பேரும், நான் கூட அவ்வளவு பாட மாட்டேன். இவர் சும்மா ஏதோ பாட்டு பாடிட்டே இருப்பாரு. இன்னைக்கு கூட ஏதோ பாட்டு, இந்த கரியோகே இது போட்டு இன்னைக்கும் சும்மா ஏதோ பாடிட்டு இருந்தாரு. கேளு நான் பாடுறத கேளு அப்படின்னு சொல்லி பாடி. இப்ப எல்லாம் ஃபில்டர்ஸ்ல நம்ம இது பண்ணிக்கலாம்ல, ஸ்மியூல் ஆப் இருக்கு. சோ அதனால ஆக்சுவல் சிங்கர்ஸ் வந்து அவங்க தான். We are just trying to fit in. ஆகாஷ் வந்து நியூலி மேரிட் கப்பல் சொன்னாங்க, அவங்களும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். நம்ம அந்த கேட்டகரியா இல்ல பழகி? நாங்க வந்து இந்த கேட்பரிஸ் ஆட்ல சொல்ற மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் பைட். இது என்ன புதுசா இருக்கு? எனக்கே தெரியும். What did you bite? A chocolate. What did you think? Then it's okay. நானே ஷாக் ஆயிட்டேன். இல்ல, I think that is too far fetched. நானே ஷாக் ஆயிட்டேன். என்னது இது? What is? இல்ல அப்படிலாம் இல்ல, நிஜமாவே ஷாக் ஆயிட்டேன். இல்ல, ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு கான்சர்ட் போயிருந்தோம். ஃபாதர்-இன்-லா கொச்சின் வந்திருந்தாரு. ஸோ அப்பா அம்மா வந்து எவ்ரி ஷோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. அவர் கேரளா வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. ஸோ எனக்கு தெரியும் இந்த கிஷோர் குமார், இந்த பழைய சாங்ஸ் எல்லாம் தான் இருக்கும். ஸோ அதனால பெருசாக நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதுக்கப்புறம் அம்மா தான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து, டேய் ஸ்ரீனிவாஸ் டாட்டர் வராங்க, நீ வரையா, அழகாக இருக்கா பார்க்க.
அதுதான் என்னோட ட்ரிகர். ஆனா அம்மா வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இவன் வந்து இப்படி இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா எடுப்பேன். சரி போனேன். And then for the first time I was sitting in a retro concert 60s 70s and I sat through it and அதுக்கப்புறம் ஷோ முடிச்சிட்டு 90s பாடணும் கேட்கல. அந்த டைம்ல வெளில போயிருப்பாரு. இல்ல ஆக்சுவலா ஒரு வீடியோ ஃபுட்டேஜே இருக்குங்க. அவர் வந்து இந்த கான்சர்ட் இது பண்ண லேடி வந்து அனுப்பினாங்க எங்களுக்கு ஃபுட்டேஜ். இவர் வந்து கரெக்டா மாட்டினாரு. அந்த ஒரு ஃபுட்டேஜ்ல வந்து அவர் இப்படி தூங்கிட்டு இருந்தாரு. நான் பார்த்தேன், நான் ஆக்சுவலா பார்த்தேன். அந்த டைம்ல யாரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா? நான் தான் பாடிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு போர் அடிச்சது அவருக்கு. அதுக்கப்புறம் தெரியல. அப்புறம் ஸ்டேஜ் வந்து பேசினார் இவரு அவர் ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க. ஸோ எனக்கு அப்பா சொன்னாரு, அவங்க அப்பா வந்து என்னோட ஸ்கூல்ல படிச்சவர் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல எனக்கு அப்படி பெருசா தெரியாது. ஓகே யாரோ கியூட்டா இருக்காரு, ஓகே அந்த மாதிரி அப்படி ரெஜிஸ்டர் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாரு, இப்படி கான்சர்ட்டோட போட்டோஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மட்டும் ஆனா நீ தூங்கல, பரவாயில்ல. இல்ல ஆர்கிடெக்ட் ஆனா போட்டோ எடுத்திருக்காரு, புரியலையே போட்டோகிராஃபரா? இல்ல போட்டோ எடுக்கல. நான் வந்து ஆக்சுவலா ஸ்ரீனிவாஸ் சாரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்டு ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் அ போட்டோ. ஆனா இவங்கள்ட்ட நான் ஸ்பெஷலா போய் கேட்கல நீயும் வரையான்ட்டு. பட் ஷி வாஸ் தேர் சைட்ல, ஏதோ இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இப்படி எப்படியோ சைட்ல பாத்துட்டு இருந்தாங்க. அந்த போட்டோ இன்னும் இருக்கு. அது வந்து இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டு இல்ல. சரி நான் அந்த போட்டோல இருக்கேனா இல்லையா, சரி ஓகே ஒரு மாதிரி ஓகே அப்படி ஏதோ மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா அது வந்து ஒரு மாதிரி டிஸ்இன்ட்ரெஸ்ட் மாதிரி கேப்சர் ஆயிடுச்சு. அப்படி இல்ல, கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு. சரி இந்த போட்டோல நான் இருக்கேனா இல்லையா, நான் போஸ்ட் பண்ணமா வேண்டாமா அந்த மாதிரி. சரி அதுக்கப்புறம் சுனந்தா சொன்ன மாதிரி எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதுதான் அதோட சக்சஸ். நான் வந்து கொச்சின்ல இருந்தேன், அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அடிக்கடி பர்த்டே கிஃப்ட்ஸ்லாம் சூப்பரா அனுப்புவாரு. நான் தான் மெசஞ்சர். சோ லைக் அண்ட் லெட்டர் கேரி பண்ணி போற சிஸ்டர் நீங்க தானா? இல்ல அன்னைக்கு Facebook எல்லாம் வந்துருச்சு, ஆனாலும் லெட்டர் அடிக்கடி. draws really well. ஆர்கிடெக்ட் இல்ல ஆர்டிஸ்ட் தானே ரெண்டு பேர். நீங்க ஆல்சோ யூ ஆர் ஆல்சோ ஆர்டிஸ்ட் ரைட்? அந்த டிராயிங்லாம் பார்த்தேன், இட் ஹேஸ் a depth actually, that is nice. பரவாயில்ல, மல்டி டாஸ்கரா இருக்கீங்க, கிரேட். இல்ல ஆக்சுவலி அதுல வந்து அவர் வந்து என்ன கொடுத்தாருன்னா, ஓகே லவ் அட் ஃபர்ஸ்ட் பைட்னு சொன்னார்ல, அதுதான் இதான் ரீசன் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாக்லேட் கொடுத்தேன், அதுதான் அந்த சாக்லேட். இத கிளியர் பண்ணுங்க, சாக்லேட் கொடுத்தா லவ் மேரேஜ் ஆயிடுமா? இல்ல இல்ல, அதுதான் ஒரு ட்ரிகர். அதுதான் ட்ரிகர். இது பாரு, நான் உனக்கு ஒரு ஸ்கெட்ச் பண்ணிருக்கேன், ஒரு சாக்லேட் இருக்கு அந்த மாதிரி. சார் நான் வந்து நீங்க இசை குடும்பம் நினைக்கிறேன், சாக்லேட் ஃபேமிலின்றது இப்பதான் தெரியுது எனக்கு. சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி சாக்லேட் ஸ்டோரிஸ், சாக்லேட் பாய்ஸ் இருக்கிற ஃபேமிலி, சோ அதனால சாக்லேட் ஃபேமிலி. அண்ட் கமிங் டு சரண்யா, ஏன்னா உங்களோட சைல்ட்ஹுட் சிங்கிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய உங்க ப்ரோக்ரஸை பார்க்குறோம். ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் அடுத்த லெவலுக்கு அப்படியே உயர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ஏன்னா நிறைய கான்சர்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 200+ கான்சர்ட்ஸ் நீங்க சாங்ஸ் இப்போ ஸ்டேஜ். ஆமா ஆமா ஆமா. ஸோ ஒரு சிங்கரா நீங்க எவால்வ் ஆயிட்டு வர்றது பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அஸ் இன் ப்ரொஃபஷனல் சைட் பீயிங் அ சிங்கர், அது உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்கு ப்ரோக்ரஸ்? எனக்கு எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே பாட்டுனா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அப்பா பாடுற பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்தே. அவர் அந்த கேசட் எல்லாம் எடுத்துட்டு வருவாரு. அவர் நான் பிறந்த டைம்ல ஐ திங்க் அப்போதான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு படத்துல பாடுற அந்த வாய்ப்பு. அப்போதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சது. அதாவது கோயம்புத்தூர் டைம்ல இருந்து இங்க சென்னை, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ அந்த டைம்ல நிறைய கேசட்ஸ் எல்லாம் அவர் பிளே பண்ணுவார். இது பாரு நான் இந்த பாட்டு பாடுன்னு எங்க அம்மாவுக்கு பிளே பண்ணுவாரு. ஸோ அப்போல இருந்து அது ரெஜிஸ்டர் ஆகி ஸ்லோலி ஐ ஆல்சோ வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் மியூசிக். சிங்கர்னு நான் டிசைட் பண்ணல, எப்படியாவது இந்த உலகத்துல எனக்கு இருக்கணுங்கிறது ஆசை. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்பாவுக்கு தெரிஞ்சது. ஸோ சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த மியூசிக் கிளாஸ் எல்லாம் சேர்த்து விட்டுட்டாரு. பட் சின்ன வயசுல நான் ரொம்ப பயங்கர வாழா இருப்பேன். நான் வந்து கிளாஸ் வந்து கட் அடிச்சுட்டு அப்படியே வந்துருவேன். ஸோ ஆக்சுவலா நான் ஒழுங்கா கத்துக்கிட்டது வந்து காலேஜ் டைம், அந்த டைம்ல தான். மேபி ஒரு ஹை ஸ்கூல் காலேஜ் அதுல இருந்தா சரியா நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஒரு நாள் நான் வந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. காலேஜ் கல்ச்சுரல்ஸ் சும்மா பாடுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால நான் சும்மா சொன்னேன், எனக்கு வந்து சிங்கர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. பட் ஹி செட் அதுக்கு நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும், நிறைய டிஜெக்ஷன்ஸ் இருக்கும், ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். என்ன இருந்தாலும் அந்த ஒரு பாடல் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த தட் சாங் தட் சேஞ்சஸ் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பட்
ஃபர்ஸ்ட் எனக்கு புரியவே இல்லை அது என்ன ஏன் இப்படி சொல்றாரு, எனக்கு அவருக்கு நான் வரணுமா வர வேண்டாமா, என்ன ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு அந்த பக்குவம் இருக்கு அது புரிஞ்சிக்க. பிகாஸ் ஆஸ் யூ க்ரோ ஓல்டர் யுவர் தாட்ஸ் ஆல்சோ மெச்சூர். ஸோ அந்த டைம்ல இருந்த தாட் ப்ராசஸ் வேற, இப்போ இருக்கிறது வேற. இப்போ வந்து ஐ ரியலி என்ஜாய் சிங்கிங். எனக்கு வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டேஜில் வந்து இப்போ ஆடியன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஒவ்வொரு சாங்க்கும் ரியாக்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதுவே ஒரு மோட்டிவேஷன்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஈச் ஸ்டேஜ் ஷோ, எவ்ரி ஸ்டேஜ் ஷோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ஷோவும், சின்ன ஷோவாக இருக்கட்டும் பெரிய ஷோவாக இருக்கட்டும், நம்ம போடுற அந்த ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் ஃபார் தோஸ் சாங்ஸ், டெலிவரிங் வாட் த பீப்புள் வாண்ட், அது எல்லாமே நான் வந்து ஓவர் தி இயர்ஸ் தான் ஐ ஸ்லோலி ஸ்டார்டட் லேர்னிங். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபார் பெர்ஃபார்மன்ஸஸ். ஆகாஷ், யூ ஆர் ரைட். when turn on the camera she is more professional. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா ஆன்சர் கொடுக்குறாங்க. performance cut action. Okay, தரோ ப்ரொஃபஷனல், வெரி ப்ரொஃபஷனல். அண்ட் இப்போ வந்து இப்படி கால வாரத்துக்கே என் தங்கச்சி வந்திருக்காங்க. தங்கச்சி இப்போ எல்லாரும் ஃபுல் ஃபேமிலி, இவர் அதுக்கு மேல அவன் இதுக்கு மேல. உங்களுக்காக சாக்லேட் சம்பந்த லெட்டர் சம்பந்த தங்கச்சி கல்யாண வாழ்க்கைக்காக நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம்ல, நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன். சரண்யாவோட போர்ட்ரேட்லாம் வரைஞ்சிருந்தாரு பர்த்டே அன்னைக்கு. ஸோ அதெல்லாம் டெலிவர் பண்ணி டர்னிங் பாயிண்ட். அதெல்லாம் ஸ்கெட்ச் பார்த்து அந்த காதல் பாடுங்க சார், அந்த வார்த்தை காதல் ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே ஓவியம் எல்லாம் வரைஞ்சுட்டா சாங் இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ நியூலி மேரிட் கப்பலுக்காக நீங்க ஒரு சாங் பாடி அவங்கள வந்து இந்த டெடிகேட் பண்ணும் நியூலி மேரிட் கப்பலுக்கு வாழ்த்தன். பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது எந்தன் தோட்டத்தில், வெண்மீனெல்லாம் நிலவாய் போனது எந்தன் வானத்தில், 30 நாளும் முகூர்த்தமானது எந்தன் மாதத்தில், முள்ளில் கூட தேன் துளி கசிந்தது எந்தன் ராகத்தில், இது எப்படி எப்படி நியாயம், எல்லாம் காதல் செய்த மாயம், இது எப்படி எப்படி நியாயம், எல்லாம் காதல் செய்த மாயம். அப்படி ஒரு ஹை பிச் வேற லெவல் சார். அப்படி லைட் நியூலி கப்பல் என்ஜாய் பண்ணீங்களா சாங் சிங்கிங்க? டிட் யூ என்ஜாய் தி சாங்? ஆஃப் கோர்ஸ். அவங்களுக்கு இன்னும் நியூ, அவங்களுக்கு தான் இன்னும் நியூ. ஓகே, அப்பப்போ நல்ல கவுண்டர் கொடுக்குறீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. சுனுவோட ஒன் லைனர்ஸ் தான், சான்ஸே இல்ல. அண்ட் இந்த இசை குடும்பத்தை பில்லரா தாங்கிட்டு இருக்கவங்க சுஜாதா மேம். உங்களை ரொம்ப உண்மையா சொல்றேன், இன்னைக்கு இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஸ்டேஜ்ல போய் நிக்கிறாங்க, அவங்க ப்ரோக்ரஸ் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் சொல்லலையா, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூ ஆர் த பில்லர். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க காதல் கதைலாம் எங்க டிஜிட்டல் வெர்ஷன் எரா. ஓகே, அவ அது சொல்லும் போது அவ வந்து இவ்வளவு கலாய்ச்சின்னு இருக்கும்போது அவங்க இல்லாட்டா அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலி அவங்க சீரியஸா சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் எமோஷனலா சொல்லணும். சாரோட இந்த 30+ years ஆஃப் லைஃப் ஜேர்னி இருக்கு இல்லையா, அது சாரோட இந்த growthக்கு அஃப்கோர்ஸ் நான் அது சொல்லிட்டேன் அந்த விஷயங்களை. எங்களோட ஜேர்னி 35 years. 35 அதான் 30+ years சொல்லிட்டேன் சார். 35 எக்ஸாக்ட்லி 35 years இந்த வருஷம் இந்த ஏப்ரல்ல சார் அட்வான்ஸ் விசஸ் விகடன் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் கணவர் பாடிட்டே இருப்பார் இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனைவிக்கெல்லாம் ஒரு காலத்துல வந்து அப்படியே எமோஷனலா இருப்பா, பாடிட்டே எப்படி பாடுறேன் பா. பட் ஓவர் த இயர்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் பேசவும் செய்யலாம், பாடினா ஐ மீன் பாடிட்டே இருந்தா மாத்திரம் போறாது, கொஞ்ச நாள் வைஃபோட பேசவும் செய்யலாம்னு நினைப்போம். நீங்க வெறும் பாடல் மட்டும் பேசுறதே பாடலா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேல் பேசுங்க. ஆக்சுவலி இனிமையா எவ்வளவு பேசிருக்கேன், எவ்வளவு பேசிட்டு இருக்கேன். பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து சும்மா உட்காந்து we do our own thing. ஒன்று ஃபோனை பார்த்துட்டு இருப்போம், இல்லைன்னா டிவி சேர்ந்து பார்ப்போம், இல்லைன்னா புக்கு படிக்கிறது. பட் we just enjoy the company
மோர் பேசுறது கூட வேணாம் இப்போ. பேசி 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 நான் என்ன பேசுவேன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. 35 years of talking to each other, we know exactly what we are thinking. Okay. அதனால பேச்சு இஸ் நோ மீனிங். தாட் ப்ராசஸவே நடுவுல ஒரு விஷயம் சொல்லுவா, அது எதுக்கும் மீனிங் கிடையாதுன்னு. ஆனாலும் சில வார்த்தை நீ சொல்லி ஆனா எங்கிட்ட. அப்படியா? ஆமா. என்ன வார்த்தைகள் அதெல்லாம்? He'll say words have no meaning. What I feel in my heart is what. But ஆனா மேடம் தமிழ் வந்தா பரவாயில்ல, பையன் தான் ஆந்திரான்னு நினைச்சேன். நீங்க என்னது நார்த்ல கிட்ட வந்துட்டீங்களா? பஞ்சசாரி எல்லாம் கட்டிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தோம். நம்ம எனக்கு இப்படி கோயம்புத்தூர்ல, அவங்க சென்னை தான். அவங்க சென்னை பாத்தீங்களா? நானும் கோயம்புத்தூர் கிடையாது. தெரியும் சார். ஃபர்ஸ்ட் நீங்க திருவாரூரம் தென்காசி வந்த ஒரு தென்காசி அம்பாசம் திருநெல்வேலி சைடு. ஆனா அவங்களும் திருநெல்வேலி தான். சென்னை வார்த்தை 2 வார்த்தை இல்ல. சென்னை தமிழ் வார்த்தை கேட்கறதுக்கு காது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க சூப்பரா பேசுவாங்க சென்னை தமிழ்லாம். இந்த டைலக்ட்லாம் பயங்கரமா பேசுவாங்க. ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தங்க பேஷனை பர்சியூ பண்றதுக்கு ஒரு ஒய்ஃப் அலோவ் பண்றது இருக்கு இல்லையா? ஏன்னா கமிட்மெண்ட் சுத்தி இருக்கும், ஃபேமிலி அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருப்போம். அதுவும் அந்த 90s பீரியட் டைம்ல எல்லாம் அந்த ஒரு கட் ஃபீல் இருக்கு இல்லையா? நீங்க அவர் கண்டிப்பா கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு இது ஒரு பெரிய வெற்றியா மாறி இருக்கு. அந்த டைம்ல இந்த டெசிஷன் எப்படி எடுத்தீங்க? அதை சப்போர்ட் பண்ணுவோம், அந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. அது என்னவோ அவர் மேல ஒரு நம்பிக்கை, அதீத நம்பிக்கை அண்ட் அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு முக்கியத்துவம். ஐ மீன் அதில் ரொம்ப பேஷன் இருக்குது அவருக்கு, அந்த மியூசிக் பாடணும்னு. ஸோ அதில் நம்ம சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டோம். என்ன அவரோட ஆசையோ விருப்பமோ ட்ரை பண்ணட்டும். அதுக்கு நம்ம இங்கிலீஷ் தான் வருது, என்ன அதுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். அதனால அப்படின்னு சென்னை தமிழ் வந்துச்சு கொடுக்கணும், வந்துச்சு. ஐ லைக் டு. ஸோ சாரோட சிங்கிங்லேயே உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் சாங் இருக்கும் இல்லையா? வாட் இஸ் இட்? இந்த சாங் கேட்குறப்போ சம்திங் விச் இஸ் அது ஒரு சார் வெளியே கான்செப்ட் இருந்தால் கூட சார் கூட இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த அன்பே சுகமா முழுமதி எப்படி அடந்தா அன்பே சுகமா. அவரோட அந்த மெலடி ரொம்ப பிடிக்கும். மெலடி தான் நிறைய பாடியிருக்காரு. பட் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கிங் ஆஃப் மெலடி. King of Melody. Other words, Melody King. Melody King. இந்த தெலுங்கு பாட்டு ஏ சிலுப்பி அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியா? ஆகாஷோட ஃபேவரட் சாங். பாத்தீங்களா, மாமியார் மருமகன் இப்பயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. நைஸ். பாக்க அப்புறம் இதுதான் பிடிக்கும். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. அந்த ஆப்பிள் பண்ணி நீங்க தானோ சார்? ஆமா, எங்க அம்மாக்கு தான் பாடியிருக்காரு. தாஜ்மஹால்ல இருந்து ஆப்பிள் பண்ண எல்லாமே இவங்க தான். சொட்டு சொட்டு குடும்பமா சேர்ந்து ஒரு அழகான குடும்பமா இருக்கீங்க. நைஸ் சார். இப்போ நான் உங்களுக்கு கேக்குறது என்னன்னா, சின் ப்ரொஃபஷனா பாக்குறப்போ இந்த ட்ராக் சிங்கர் அவங்களோட லைஃப் இருக்கு இல்லையா? அதுதான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சாங்க்கு பர்த் கொடுக்குற ஒரு பிளேஸ் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் எல்லா விஷயங்களையும் கம்போஸ் பண்ணி ஒரு டியூனா கொடுத்து அதை ட்ராக் சிங்கிங்கில் பாட சொல்லுவாங்க. அப்படி ஆரம்பித்த ஒரு லைஃபு அந்த ட்ராக் சிங்கிங்கில் இட்ஸ் பர்த் ஆஃப் சைல்டுன்னு நான் சொல்லுவேன். அது அழகாக சொல்லணும். ஒரு பிறந்த குழந்தை கையில் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ட்ராக் சிங்கர் தான் பாடுறாரு. எஸ். முதல் வெர்ஷன் கம்போசரோடது, 2வது வருஷம் த ட்ராக் சிங்கர், அதுக்கப்புறம் தான் மெயின் சிங்கர். ஆமா, ஆல்வேஸ் செகண்ட் தேர்ட் ஆர் ஃபோர்த் தான் மெயின் சிங்கர் வருவாங்க. ஆமா. ஸோ அந்த ட்ராக் சிங்கர் லைஃப் இருக்கு இல்லையா, அந்த பர்த் ஆஃப் அ சாங் உங்க லைஃப்ல அது பல மாற்றத்தை கொடுத்துருக்கு. அந்த விஷயங்கள் சூப்பர் ஸ்டார் வரைக்குமே அது நடந்திருக்கு இல்லையா? அந்த ட்ராக் சிங்கிங் லைஃப் பத்தி சொல்லுங்க. இல்லை, ட்ராக் சிங்கிங் ஒரு காலத்துல இப்போ அந்த டைம்ல மெயின் சிங்கர் இருக்க மாட்டாங்க. அப்போ ஸ்டுடியோவில் கூப்பிட்டு, நான் சொல்றது ரேமான் சார் இருக்குல்ல, மற்றவங்களுக்கு இப்போ மலையாளத்துலலாம் நான் அந்த ஷரத் அவங்களுக்கெல்லாம் நிறைய ட்ராக்ஸ் பாடுறேன். அது எல்லா மியூசிஷியனும் சேர்ந்து வாசிப்பாங்க ஒரே டேக்கு. நீங்கள் இந்த வாய்ஸ் பூத்தில் நீங்கள் பாடுவீங்க. ஏன்னா அன்னைக்கு ஜெயசுதாஸ் சார் வந்திருக்க மாட்டார், அவர் ஃப்ரீயாக இருக்க மாட்டார். அதனால ட்ராக் என்னோட ஒரு ரஃப்பாக ஒரு ட்ராக் எடுக்கிற மாதிரி அது ரொம்ப சேலஞ்சிங். அந்த ட்ராக் சிங்கரோட வாய்ஸ் எல்லாம் கூட அவங்க லெவல்லாம் வைக்க மாட்டாங்க. இது ட்ராக் தானே, அதை பார்த்துக்கலாம். ஓகே, நாங்களாம் மானிட்டர்னு சொல்ற மாதிரி இந்த மானிட்டர் இது என்ன பெரிய விஷயங்கிற மாதிரி. அது என்ஜினியர்ஸ், கம்போசர் கூட கொஞ்சம் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் அந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் இது அவர் பாட போகிற, எஸ்பிபி பாட போகிறா அந்த மாதிரி.
பட் ரஹ்மான் சாரை பொறுத்தளவுக்கு அந்த ட்ராக்குங்கிறது அவர் ட்ராக் மாதிரி பார்க்கல. அவர் வந்து அவர் ஒரு டியூன் பண்ணி ஓகே இது எப்படி இருக்கும், வாய்ஸில் எப்படி இருக்கும் அது ட்ரை பண்ணுறது. அவர் வந்து என்னை பாட வைப்பார். அவர் தான் நிறைய பாட்டு பாட வச்சார் அந்த மாதிரி. அதனால அந்த நிறைய அது பாட வைப்பார் அந்த டியூனை. அந்த டியூன் பாடும்போதே அவர் மாற்றங்கள் சொல்லுவார். நான் கூட ஏதாவது சம்டைம்ஸ் தப்பாக பாடுவேன். நான் தப்பாக பாடினா கூட அதை எடுத்து வைப்பார் அவர். நல்லா இருக்கே அது தப்பாக பாடினது. சம்டைம்ஸ் தப்பாக பாடினது கூட அது ஃபைனல் வெர்ஷன். ஏன்னா இந்த டியூன் நல்லா இருக்கேங்கிற மாதிரி. நம்ம வந்து சரியா புரியாமக்கு வேற ஒன்று பாடிட்டானா அதுதான் அவர்கிட்ட கிரேட். அவர் வந்து ஒரு நிமிஷமும் ப்ரெஜுடிஸ் இல்லாமக்கி இதுதான் இல்லாமக்கி ஓகே இது எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக கேட்கறது. அதாவது நம்ம மனசுல இதுதான் நம்ம பண்ணதுதாங்கிறப்பட்ட ஒரு விஷயம் இன்னொருத்தர் வந்து தப்பா பாடும்போது கூட அவர் வந்து இது பரவாயில்லையே இது வேற மாதிரி இருக்கே இங்கப்பட்ட அது ஒரு கிரியேட்டிவ், அது அல்டிமேட் கிரியேட்டிவ் மைண்ட் அது. ஸோ நான் ரஹ்மான் சார் எப்போதுமே ப்ரேஸ் பண்ணுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் தேர் இஸ் அ ரீசன் ஃபார் தட். ஓகே. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அது வியந்து போயிருக்கேன். நான் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை எங்கேயும். அவரோட கிரியேட்டிவிட்டி அந்த ஸ்பேஸ் அதுதான் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். அந்த ட்ராக் சிங்கிங் லைஃப் வந்து இட் வாஸ் அமேசிங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச. இன்னைக்கு நான் வந்து ஏதாவது பாடிருக்கேன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ட்ராக் சிங்கிங். அதனால வந்து எனக்கு நான் கம்போசர் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ணுது. கிரேட் சார். ஏன்னா அந்த ட்ராக் சிங்கிங் தான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்சி அந்த மின்சார கண்ணாவே அப்படிதான் அமைஞ்சது. எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். பட் இருந்தாலும் சொர்க்கம் என்பது நமக்கு கூட அப்படித்தான். ஓகே. மகேஷ்க்கு பாடினது ட்ராக்கா தான் பாடினேன். பாட சொல்றேன் 2 லைன். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். இதுதான் என்னோட டெபியூ சாங். ஆமா சார், அதுதான் கேட்டது. ஏன்னா கமல் சாரோட தான் அந்த டெபியூ அமைஞ்சது இல்லையா? ஆமா. தெலுங்கு சாங். அவர் தெலுங்கு சாங் நீங்க பாடவே இல்லை. இது வந்து கேக்குறாரு தெலுங்கு சாங் டெடிகேட் பண்ண சொல்லி கேட்டோமே, அந்த தெலுங்கு சாங் நீங்க பாடவே இல்லை. தெலுங்கு சாங் he's heard சொர்க்கம் என்பது நமக்கு. he's heard சொர்க்கம் என்பது நமக்கு. Very famous song. Yeah. So I asked who is the Telugu song award. தெலுங்கு சாங் பாடுமா? ஆமா. புது மாப்பிள்ளைக்காக இந்த சாங். ஓகே. தெலுங்குல ஓகே அவர் கேட்ட பாட்டு ఏ చిలిపి కళ్ళలోన కలవు, ఏ చెగురు గుండెలో నలయవు. அது அப்புறம் தான் ஆச்சு. அது ஜீன்ஸ் ஸ்ரீனிவாஸ். ஆமா, ஜீன்ஸ். ஸோ அது ஜீன்ஸ்ல பாடினதுக்கு அப்புறம் தமிழ்ல ஹரிஹரன் பாடினார். தெலுங்குல அந்த பாட்டு நான் பாடினேன். பிரியா பிரியா చంపొద్దే నవ్వి నన్నే ముంచొద్దే. சிரிக்கிறார், அவன் என்ஜாய் பண்றார். చెలి కన్నులతో హృదయం కాల్చోదే, అయ్యో నెలతో ప్రాణం తీయోదే. Only for you. I'll sing it again. ప్రియా ప్రియా చంపొద్దే, నవ్వి నన్నే ముంచొద్దే, చెలి కన్నులతో హృదయం కాల్చోదే, అయ్యో వన్నెలతో ప్రాణం తీయోదే. ప్రియా ప్రియా చంపొద్దే, నవ్వి నన్నే ముంచొద్దే. Amazing. It's such a surreal experience. I used to see this on TV. Okay. And I can't believe I'm with the singer right now. On the same set. This is the first time you're listening to the song? No, this song, yeah, him singing, but I've seen on TV. This particular part, first time I've seen him singing. நான் நினைச்சேன் கல்யாண ஃபங்க்ஷன்ல எல்லாம் அந்தாக்ஷரி விளையாடி இருப்பீங்க, பாட்டுக்கு போட்டி பெருசா நடந்திருக்கும். சார் பாட்டே கிடையாது. இல்ல கல்யாணத்துல பாட்டு இருந்தது, மத்தவங்க பாட்டாங்க. ஃபயர் ஃபைட்டிங் தான். No, but he's very diligent in his practice. Every day when I come up for lunch, I come every day after during work, come for lunch, and he's always practicing. So
So I've seen him sing a lot of times, but it's mostly him, getting his vocal cords warmed up and that kind of things. But this particular song, because I've seen it on TV, and now to see it like in person is really surreal, like getting goosebumps. Quality you admire from Srinivas sir as well as Sunanta. Oh wow. Yeah. Sunanda, there's so many qualities, but first Srinivas sir having only one. Srinivas is nothing. ஆடிருச்சு ஒரு நிமிஷம் ஆடிரு. I have to say that, no, my wife, first preference. Yeah. வேற வழி இல்ல, சொல்லி ஆகணும் அவரு. ஆமா. வேலண்டைன்ஸ் டே வேற. மைக்கே கரண்டி மாதிரி பிடிச்சிருக்கிற முதல்ல நீங்க தான் இரு உனக்கு இருக்கு. First, I'll talk about Srinivas sir. He's the most grounded and humble person. He knows how to keep himself in different people's shoes and views life. He doesn't say his perspective is the only thing. So that's why wonderful. And many people even ask me, hey, how is he? Is he a very strict person, or how did you guys gel and all? Like, you guys from different background. So I was like, he's just like a friend. He's so open-minded in life. So it's wonderful for me to have such a support system with me in Srinivas sir. And ஒரு வருத்தம், I mean, don't call him sir. Mama, call mama. Mama. தமிழ் வார்த்தை. Mama in Telugu is friend. Yeah, then it's a double one. ஒரே கலர் ரெண்டு மாங்கா. All right, Mama. அவர் அங்கிள் தான் கூப்பிடுவாரு. ஓகே. சார் தான் கூப்பிட மாட்டார். சும்மா இன்டர்வியூக்காக நந்துவா ஸ்ரீனிவாஸ் சார் அவர் ஸ்ரீனிவாஸ் சார். No, but that's over now because I already told, no, that everything about you is so many. Any one quality. Hello, bro. You'll kill me also, bro. Today. Now he's thinking. Oh, so Sunanda actually, she was the one who, see, I was always a confident person in myself. But after meeting Sunanda, the way she raised the bar about myself, she really made me understand my own value and what I can bring to the table. I always had a certain picture of who I am, what my capabilities are and all. But she was the one who always pushed me to reach my maximum limits. And she actually, like, in Hindi, it's like my Vikasita Rupam. Okay. So she made me understand my true potential. And that is why I have immense gratitude to her. Okay. And will always have for the rest of my life. Junior version of Suja, ma'am. Ante. Huh? Ante, correct. Okay. Yeah, correct. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.